தமிழக தலைநகர் சென்னையில் மாநகராட்சிக்கு கீழ் 27 பள்ளிகள் இயங்குகின்றன. இவற்றில் விருகம்பாக்கம் சென்னை பள்ளியில் படித்த வி. பாண்டியராஜன் 1130 மதிப்பெண்களும், மடுவாங்கரையைச் சேர்ந்த ஜாஸ்மின் 1129 மதிப்பெண்களும், பெரம்பூர் MS ரோட்டில் உள்ள சென்னை பள்ளியில் படித்த பவித்ரா 1128 மதிப்பெண்களும் பெற்று சென்னை பள்ளிகளில் முதல் 3 இடங்களை பிடித்துள்ளனர். தேர்வு முடிவுகள் வெளிவந்ததும் சென்னை மாநகராட்சியின் மேயர் சுப்பிரமணியன் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களை அழைத்து வாழ்த்து தெரிவித்தார். அதன்பின் நிருபர்களை சந்தித்த மேயர், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சென்னை பள்ளிகளில் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 85% உயர்ந்துள்ளதாகவும், அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு லேப்டாப், ஊக்கத்தொகைகள் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். 169 பேர் அதிகபட்ச மதிப்பெண்ணான 1200க்கு 1000க்கும் மேல் மதிப்பெண் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இது கடந்த ஆண்டு 135 பேர் 1000க்கும் மேல் மதிப்பெண் பெற்றார்கள். எல்லாவற்றை காட்டிலும் கூடுதல் சிறப்பு, தேர்வில் ஆஜரான பள்ளிகள் 27, அதில் 20 பள்ளிகள் 80% மேல் தேர்ச்சி விகிதம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். முதல் மதிப்பெண் 1130, இரண்டாவது மதிப்பெண் 1129, மூன்றாவது மதிப்பெண் 1128. சமீபகாலமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்துவது போல சென்னை பள்ளிகளிலும் பெண்களின் தேர்ச்சி விகிதமே அதிகமாக இருப்பதாக மேயர் கூறினார். சென்னை மாநகராட்சி கல்வித்துறை நிர்வகிக்கும் சென்னை மேல்நிலைப் பள்ளிகள் தேர்ச்சி விகிதம் இந்த ஆண்டு வேறு எப்போதுமே இல்லாத அளவுக்கு 85% தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இது கடந்த ஆண்டை காட்டிலும் 6% அதிகமாகும். கடந்த ஆண்டின் தேர்ச்சி விகிதம் 78.7% இருந்தது. இன்றைக்கு அது 85% உயர்ந்திருக்கிறது. மாநகராட்சியின் கல்வித்துறை வரலாற்றில் முதன்முறையாக இந்த 85% என்பது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு. இந்த ஆண்டு தேர்வு எழுதிய மாணவர்கள் எண்ணிக்கை 5543, அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் 4701. சென்னை பள்ளிகளில் முதல் 3 இடங்களில் வந்தவர்கள் டீ கடை தொழிலாளர், இரும்பு கடை நடத்துபவர், மெக்கானிக் போன்ற சாதாரண மாணவர்களின் குழந்தைகள் என்பது இதில் குறிப்பிடத்தக்கது. என்ஜினியரிங், CA உள்ளிட்ட படிப்புகள் படிக்க முடிவு செய்துள்ளதாக வெற்றி பெற்ற மாணவர்கள் தெரிவித்தனர். 1130 எடுத்து கார்ப்பரேஷன் லெவலில் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். இவ்வளோ மார்க் வர்றதுக்கு காரணம் எங்கள் டீச்சர்ஸ் தான். அவங்க தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து என்னை இவ்வளோ இந்த நிலைமையில் படிக்க வச்சுருக்காங்க. இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை படிக்க வச்சார். அவர் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து சேரணுன்ற ஆசைப்பட்றேன். அப்பா இரும்பு வியாபாரம் பண்ணுறாங்க, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். நான் பிஸ்னஸ் மேக்ஸ் குரூப் எடுத்தேன். +2ல் 1129 மார்க் வாங்கியிருக்கிறேன். பிஸ்னஸ் மேக்ஸில் சென்டம் வாங்கியிருக்கிறேன். மிஸ் HM எல்லாமே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஃபேமிலியும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்து CA பண்ணலான்னு இருக்கிறேன். நான் சென்னை ஸ்கூல்ஸில் படித்து 3rd வந்திருக்கேன். என்னோட பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. சென்னை ஸ்கூல்ஸில் படித்து வந்தது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. மெட்ரிக் தான் வர முடியும்னுலாம் சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் இல்லை. சென்னை ஸ்கூல்ஸில் படித்தோம் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். என்னோடய ஃப்யூச்சர் ஆம்பிஷன் இன்ஜினியர் ஆகணுன்றது. என்னோடய அப்பா மெக்கானிக்காக இருக்கார், அம்மா ஹோம் மேக்கராக இருக்காங்க. எங்கள் அப்பா மெக்கானிக்காக இருக்கனால நான் ஒரு பெரிய இன்ஜினியராக ஆகணும்னு ஆசைப்பட்றேன்.